திரு பாவலன், 1977 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது போன்ற சூழல் இருக்குன்னு இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு இன்னைக்கு கூட்டத்தில். இல்லை, ஆதவர்ஜுனா எங்கள் கட்சியில் இருக்கும்போது அதே வார்த்தை தான் சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. வாக்குச்சாவடி முகவர்களை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். அடுத்து விசிகா பெரிய அதிகாரத்துக்கு வரும். ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் நிறுவிக்காட்டலாம். எங்கள் மேடையில் பேசினவர் தான். அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். இன்றைக்கு எங்கள் மேடையில் எங்களை எவ்வளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி புகழ்ந்து பேசினாரோ, உயர்த்தி பேசினாரோ, தலைவர் எழுச்சி தமிழரை எப்படி உயர்த்தி பேசினாரோ, அதுதான் இன்றைக்கு அந்த கட்சியில் போயிட்டு விஜயை உயர்த்தி பேசிகிட்டு இருக்காரு, அந்த கட்சியை உயர்த்தி பேசிகிட்டு இருக்காரு. இது ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல அமைச்சதுல ஆதவர்ஜுனாவுடைய பங்களிப்பு விசிகாக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? விசிகா கிடையாதுங்க. ஸ்ட்ராட்டஜி ஏங்க அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப லேட்டஸ்டாக தான் கட்சிக்குள்ளே வந்தார். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஏகப்பட்ட தேர்தலை பார்த்துட்டோம். நாங்கள் 2021 தேர்தல் காலத்தில் 4 எம்எல்ஏ, 2 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பி, அவரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது வெற்றி இதெல்லாம். அப்போ அவர் தான் ஒரு வியூகத்தை வகுத்து கொடுத்து விசிகா தேர்தல் காலத்தை நின்றது ஒரு அப்பட்டமான பொய், ஒரு அவதூறு. இது மாதிரி அவதூறுகளை அவர் கட்டமைச்சனால தான் நாங்கள் அவரை வெளியேற்றக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளானார். நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ அங்கேயும் போய் இந்த வேலையை அவர் காட்டிடக்கூடாது. இல்லை, நான் சரி 77 அவர் ஏன் ஒப்பிடுறேன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய எழுச்சி, அதை விஜயோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். இல்லை, அதெல்லாம் அது அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. எம்ஜிஆர் உருவான இடம் அப்படி. திராவிட இயக்க அரசியல் கொள்கைகளை எம்ஜிஆர் திரைப்படங்களில் காட்டினார். அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய அரவணைப்பில் வளர்ந்தார் எம்ஜிஆர். கடைசி வரைக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் கொள்கையிலிருந்து மாறுபட்டார், வெளியே போயிட்டார். ஆனால் பேரறிஞர் அண்ணாவுடைய அரவணைப்பிலேயே இருந்தனால தான் அவர் தொடங்கிய கட்சியை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினார். அப்போ எம்ஜிஆரோடு அவருக்கு இருந்த கரிஸ்மேட்டிக் அந்த பவர், மக்கள்கிட்ட இருந்த ஈர்ப்பு சக்தி இன்றைக்கு விஜய்கிட்ட கிடையாது. இன்றைக்கு எல்லோருமே சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு அப்படின்றது மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அன்றைக்கு சினிமா திரையில பார்க்குறோன்னா வில்லனா பார்த்தாங்க, உண்மைக்கே நிஜ வில்லனா பார்த்தாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி கிடையாது, உண்மையான வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அப்போ சினிமாவோட யதார்த்தத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு அந்த அளவிற்கு விஜய்க்கு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன ஐடியாலஜி? நான் என்ன ஒன்று கேட்குறேங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், நீங்கள் வெற்றி பெற்றீங்க, நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? தமிழக வெற்றி கழகம் நான் ஆட்சி அமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய போகிறீங்க? என்ன கொண்டு வர போறீங்க? என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் சொல்லிட்டு ஒன்றிய அரசு பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய இதே தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவிலேயே அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் முதலாக இருக்கிறது. ஒன்றிய அரசு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. 69 விழுக்காடு. தமிழ்நாட்டில் அதிகமாக பெண்கள் படித்த மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு மாநில உரிமை, மாநில சுயாட்சின்றது தமிழ்நாட்டில் பேசி இந்தியாவுக்கு ரோல் மாடலாக இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ 10க்கும் மேற்பட்ட ஆளுநருக்கு நல்ல மூக்கொடைப்பு கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருக்குது. அதனால் நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க வந்தாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் இருக்கணும். இந்திய சமூக கட்டமைப்பை மீறி உங்களால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. இந்திய சமூக கட்டமைப்புன்றது ஒரு சமூக கட்டமைப்பு, நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துரும். ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற அரசை, மக்களுக்கான அரசை நிறுவனம். சந்திர மண்டலத்திலிருந்து வர்றாங்களா இல்ல சுவிட்சர்லாந்து வர்றாங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள தான் வர்றாங்க. இதே அதாவது கரைபடிந்த சமூக கட்டமைப்புக்குள்ள தான் இவங்க வர்றாங்க. இப்போ ரசிகரா இருந்தவங்க கட்சியில தொண்டரா வந்திருக்காங்க. என்ன அவங்களுக்கு தெரியும்? என்ன தெரியும் அவங்களுக்கு? 2 பேரும் நிறையா பேசியிருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு டைம் தாங்க. ஃபஸ்ட்டு அண்ணன் கனியரசு அண்ணன் சொன்னார், சார்ட்டர் ஃப்ளைட்டில் வர்றாரு, தனி ஃப்ளைட்டில் வர்றாரு. உழைத்த பணத்தில் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் உழைத்த பணத்தில் வர்றார். திமுக அமைச்சர் போல, அமைச்சர் செந்தில் பாலாஜி போல, அமைச்சர் துரைமுருகன் போல ஊழல் பண்ணி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சார் கன்விக்ட் ஆயிருக்காரு. பொன்முடி அவர்கள் கன்விக்ட் ஆகி கன்விக்ஷன் ஸ்டே வாங்கியிருக்காரு. நான் இல்லாத சொல்ல ஸ்டே வாங்கியிருக்காரு. கன்விக்ட் ஆயிட்டார்ல, ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆனார்ல. பல அமைச்சர்கள் அமைச்சர் பதவியை இழக்க போறார்கள். எல்லாத்துக்கும் இந்த 5 அமைச்சர்கள் கேஸ் எழுதி கொண்டு இருக்காங்க. இப்படி கொள்ளையடிக்கவில்லை, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. சரியா? அடுத்த பாயிண்ட் அண்ணா சொல்றாரு, வேற எந்த மாநிலத்திலேயாச்சும் இப்படி ஒரு நடிகர் என்பதற்காக அவருக்கு வரல. அவர் ஒரு மக்கள் தலைவர். ஒவ்வொரு குடும்பத்தின்
அண்ணனா தம்பியா சகோதரனா ஒரு குடும்பத்தில் ஒருத்தலா இருக்கனால தான் எல்லாரும் வர்றாங்க. நான் இதே திருப்பி கேட்கிறேன், எந்த மாநிலத்தில் ஆச்சும் ஒரே குடும்பத்துல இருந்து 7 பேர், அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் அத்தை பேரன் அக்காவோட பையன், இப்படி 7 பேர் முதல்வர் துணை முதல்வர் மத்திய அமைச்சர்னு இருக்கிற ஏதாச்சும் ஒரு மாநிலத்தை காமிங்கன்னா அடுத்து பேசுவோம். 7 பேர் காமிங்க. 7 பேர் காங்கிரஸ் ஆனா ரூலிங்ல இருக்கணும். அவங்க சபார்டினேட் ஃபோர்ஸ், அவங்களோட தான் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. சபார்டினேட் ஃபோர்ஸ் மதசார்பற்ற ஜனநாயகம் உங்க பாஜகவோட தான் இருக்கு. அங்க கூட்டணி இருக்காங்க. நீங்க மாற்றத்தை கொடுக்க போன எல்லா கட்சியும் குற்றவாளி ஆக்குங்க. ஏன் அதிமுக டச் பண்ண மாட்டீங்க? ஏன் பாஜக கேள்வி கேட்க மாட்டீங்க? நீங்க கேள்வி கேட்டா எல்லாம் நீங்க மாற்றத்தை கொடுக்க போறீங்க சொல்றீங்களா? இவங்க மாற்றத்தை கொடுக்க போற சொல்றாங்க. அப்ப அதிமுக கேள்வி கேளுங்க, பாஜக கேள்வி கேளுங்க. நான் விட மாட்டேன். வேற திமுக மட்டும் குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? கவலைப்படுறீங்க. எல்லா கட்சியும் கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் அடுத்து வரேன். அண்ணன் சொன்னாங்க எங்களுக்கு பெரிய கூட்டணி இருக்கு, நாங்க ஜெயிச்சிருவோம்னு அண்ணன் சொன்னாங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2011 மார்ச் மாசம் மாலை முரசு அந்த ஈவினிங் டயத்துல வந்த பேப்பரை அண்ணன் பார்க்கணும், இல்ல நான் கூட தரேன். அந்த காலங்களில் விசிக பாமக காங்கிரஸ் டிஎம்கே அரித்மெட்டிக் 55%. அண்ணன் அழகிரி அவர்கள் அப்ப திமுக இருந்தாரு. மதுரையில் நான் மதுரைக்காரன், மதுரையில பேட்டி கொடுப்பார், தினமும் 2-3 மணிக்கு பேட்டி கொடுப்பார். அப்போ 200 சீட் ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இதே அண்ணா சொன்ன கூட்டணி வார்த்தையை தான் சொன்னாங்க. வாஸ் அவுட்டா 23 சீட்டு. அதே 2011 ரிப்பீட். டிஎம்கே எதிர்கட்சியா கூட வராது. மார்க் மை வேர்ட்ஸ். அடுத்த பாயிண்ட், கொள்கையை பத்தி பேசுறாங்க. அண்ணா மனசாட்சியோட பேசுங்க. பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டேங்குது பிஜேபினா நாங்க டைரக்டா குற்றச்சாட்டுறோம். அது மனுவாதத்தை திருப்பி கேஷ் சென்சஸை ரிவ்யூ பண்றது. அது போல டிஎம்கே எப்படி பண்றாங்கன்னா கட்சிக்குள்ளையும் சரி, அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னாங்க கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு. அது போல கட்சிக்குள்ள ஒரு கிரேடட் மொனார்ச்சியை டிஎம்கே வச்சிருக்கு. ஒரு தலைமையில அவங்க ஒரு குடும்பம் மட்டும்தான், மாவட்டத்திற்கு 4-5 குடும்பம் இருக்கு, அப்புறம் ஒன்றிய அளவில் 4-5 குடும்பம் இருக்கு. இப்படி அம்பேத்கர் எப்படி கேஸ்டிசத்துக்கு டிஃபைன் பண்ணாரோ அந்த மாதிரி திமுகவே ஒரு கிரேடட் மொனார்ச்சி தான். இந்த மன்னராட்சியை எதிர்த்து தான் நாங்க போராடுறோம். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் எங்களை பின்தொடர்வாங்க. அண்ணனுக்கு தள்ளி நின்னாலும் உழைக்கும் மக்கள் எல்லாம் தளபதி பின்னாடி இருக்காங்க. அடுத்து 1977 புரட்சி தலைவர் ஏன் இந்த மன்னராட்சியை 72 கட்சி ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை ஏன் வீழ்த்தணும்னு நினைச்சாருன்னா, அண்ணா ஆரம்பித்த ஜனநாயக இயக்கத்தை கைப்பற்றி ஒரு குடும்பத்தின் சொத்தாக்கி விட்டார் ஐயா கலைஞர். 77 எங்க சார் குடும்ப சொத்து? என்ன சார் கண்டினியூ ஆகுது? எப்படி சார் 77 எங்க சார் குடும்ப சொத்து? 77ல கலைஞர் மட்டும் தான் சார். ஆனா எப்ப அப்ப ஐயா முரசொலி யாரு? ஐயா முரசொலி சார் 77ல நான் 70s. ஆனா அவர் 70ஸ்லயே பாலிடிக்ஸ் மெயின் பாலிடிக்ஸ் வந்துட்டாருன்னு 70ஸ்லயே வந்துட்டாரு ஐயா முரசொலி மரணம். நான் என்ன சொல்றேன்னா முரசொலி மரணம் நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தரோட ஆட்டிடியூட், அவரோட பையனை ஆக்டிங் கொண்டு வந்தார். கலைஞர் அவரோட மூத்த பையனை முத்து அவர்கள் ஆக்டிங் கொண்டு வந்தார். ஃபேமிலி மூலமா அவரை கார்னர் பண்ணாங்க. தொழிலையோ இல்ல பாலிடிக்ஸ்லயோ கார்னர் பண்றப்ப அவர் ரிட்டலியேட் பண்ணார். அப்போ குடும்ப ஆட்சிக்கு எதிராக தான் ஒரு போராட்டம் எடுத்தார். அது போல எங்க ஜனநாயக வெற்றி தலைவர் அவர்களும் இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு ஜனநாயக போரை ஆரம்பித்திருக்கிறார். இந்த போரில் மன்னராட்சியை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த. இந்த மன்னராட்சின்ற வார்த்தை பார்த்தீங்களா, இது விஜய் சொன்ன வார்த்தை இல்ல, ஆதவர்ஜுன சொன்ன வார்த்தை. இப்ப இவங்க ஆதவ விஜய ஃபாலோ பண்றாங்களா ஆதவர்ஜுன ஃபாலோ பண்றாங்களா ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. ஆதவர்ஜுன எங்க இருக்கு? தாவேகள் தான இருக்கு. ஒரு கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு இருக்குலையா? தலைவர் சொல்றதால ஒரே ஒரு பாயிண்ட் இங்க பொலிச்சலா சொன்னாலும் ஆதவர்ஜுனா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா மேல நான் ஒரே ஒரு வார்த்தை வள்ளுவர் சொன்னதை தான் சொல்றேன். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்விலை செயலென்று கொண்டார். அவர் அண்ணன் திருமா அவர்கள் சொல்லட்டும், அவர் உங்க கட்சிக்கு எந்த பங்களிப்பும் தரலன்னு கேப்போம்.